வால்ல சுத்தி இருப்பாரு அப்படின்னு எதுவும் போனோம் ராமேஸ்வரம் நல்லா வலிக்கிறாரு. ஈத்துனா கூட வராது, பலசாலனா லேஸ் அப்படி சாஞ்ச மாதிரி சாஞ்சுது. ஒரு மலை தான் கீது, குழந்தை காணும் லிங்கம் காணும். 9ஆம் நூற்றாண்டு கோயில் 1300 வருஷம் முன்னாடி கட்டப்பட்டது, பல்லவ ராஜா காலத்துல கட்டது. இங்க ஒத்தி போனவே காசி ராமேஸ்வரம் போன புண்ணியம் வரும். அவர் லிங்கத்தன் தூக்கணும் சொன்னா மலையோட தூக்கணும் வர்றாரு அனுமா. ஒரு வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லோக்கல் டிராவலர். நம்ம திருத்தணியிலிருந்து ராமகிரிக்கு தான் வந்திருக்கோம். ஜஸ்ட் ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸில் இங்கே வந்து பார்த்தோன்னா வாலீஸ்வரர் டெம்பிள் இருக்குது. ஆஞ்சநேயர் வந்து பார்த்தீங்கன்னா வாளால் அந்த சிவனை எழுதுகிறாரு. அது ஒரு கதையாக இவர்கிட்ட கேட்டோம்னா அந்த கரெக்டாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இந்த கோவிலை பற்றி. அதனால் அந்த கோவிலை பற்றி சொல்லுங்கள் சார். இங்கே வந்து கோவிலோட ஸ்டோரி இங்கே வந்து மெயினாக பார்த்தீங்களன்னா காலபைரவ கஷேத்திரம் மெயின். நெக்ஸ்ட்டு காசி. இங்கே காலபைரவர் பற்றி சொன்னோம்னா மெயினாக வந்து இங்கே நந்தி தீர்த்தம் வருது. அங்கே வந்து காலையில் தந்திரிச்சுன்னு வந்து 8 நெய்வேலிக்க பைரவர் முன்னாடி பைரவர்கிட்ட ஒரு ரட்சணை, சன்னிதி 8 பிரதட்சணா, ஒரு நமஸ்காரம். இதை நம்ம ஒன்றா வேண்டுக்கணும், உடனே நிறைவேறும். அப்போ நிறைவேறும் பேருக்கு ஃபேமிலியோட ஒரு நாள் சுவாமிக்கு அபிஷேகம். நம்ம காலான்னு என்ன பண்ணுறது, பைரவர் தான் செக்யூரிட்டி கார்டு, பைரவர் தான் காப்பலாதாரு, பைரவர் தான். பைரவருக்கு ஏற்ற மாதிரி நாய வாகனம் இருந்து விசேஷம். பக்கத்தில் காளிக்கம்பால் 3 பேர் ஒரே இடத்துல இருந்து நம்ம ஊரில் இங்கே ஒரு இடம் தான். எல்லா சிவாலும் பிராகாரம்ல பைரவர் இருப்பார். எங்க பிரதானம் பைரவர். பைரவர் முடிச்சுட்டு சிவனுக்கிட்டே போகணும். சிவனி எப்படியானா சுயம்பலிங்கம் லேசா சாஞ்சா மாதிரி இருக்கும். அது என்ன, இதுக்கு ஒன்று அந்த காலத்தில் வந்து ராமநாசன் வந்து சீதாதேவன் லங்கை வர்றாருல, அப்போ ராமர் போயிட்டு ராமநாச அத்தம் மாற்றி சீதாதேவன் ரிட்டர்ன் கொண்டு வர்றாரு. அப்போ பிரம்மாதி தோஷம்னு எடுப்பாரு ராமருக்கு. அந்த பிரம்மாதி தோஷம் நிவாரணம்னா காசிக்கு போய் ஒரு சுயம்பலிங்கம் தூக்குன்னு வந்து ராமேஸ்வரம்ல பிரதிஷ்டை பண்ணி அபிஷேகம் பண்ண அவங்க தோஷம் நிவாரணம் வந்துட்டு ருஷி வந்து ராமருக்கு சொல்வார். ராமர் போகிறதுக்கு டைம் இருக்காது, அன்னைக்கு ஈவினிங்கே யுத்தம் இருக்கும். அந்த யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா அதுக்குள்ள லிங்கம் எடுத்துன்னு வந்து அபிஷேகம் பண்ணணும். அது யாரு சீக்கிரமா போய் எதுவும் வரான்னு எதிர்பார்த்தா அனுமானா சீக்கிரமா போய் எதுவும் வரான்னு சொல்லிட்டு ராமர் என்ன பண்ணுவார், அனுமான் நம்பிக்கிறாரு. நீ உடனே காசிக்கு போய் ஒரு சுயம்பலிங்கம் தூக்கணும் ராமேஸ்வரம் சொல்லுவார். அவர் லிங்கத்தன் தூக்கணும் சொன்னா மலையோட தூக்கணும் வர்றாரு அனுமா. மலையோட தூக்கணும் இந்த வயல வரும்போது, பட் அந்த காலத்துல பைரவர் ஒண்டி தான் இங்க இருந்தாரு. இப்போ எல்லா சுவாமி இருது உள்ளுக்குள்ள பைரவர் ஒண்டி தான் இருந்தாரு. பைரவர் என்ன நினைப்பாரு, எல்லா சிவாலும் பிராகாத்துல நம்ம இருக்கணும்ல, நம்ம மூலவர் இருக்கும்போது நம்ம பக்கத்துல சிவன் இல்லையே அப்படின்னு தூர்துஷ்டில பார்த்தா அனுமான் காசி டு ராமேஸ்வரம் சுவாமி நல்லா தெரியுது பைரவருக்கு. அந்த லிங்கத்தை பாஸ் இந்த வயல வர வச்சு தடங்கள் பண்ணி நம்ம பக்கத்துல பிரதிஷ்டை பண்ணணும். அனுமா நேராக போகக்கூடாதுன்னு பிளான் பண்ணிட்டு இந்த மலை கிடையாது அப்பீட்டில் இந்த மலை பக்கத்துல ஒரு மடுகு மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க, காலங்கி மடுகுன்னு சொல்லுவாங்க. அந்த மடுகிட்ட சின்ன குழந்தை கும்பன்னு வச்சுக்கணும், மாடுகிட்ட காப்பில் இருப்பாரு பைரவர். அப்போ இங்க நீங்க பிரார்த்தனை பண்ணுவார். அன்மா ஒரு வயல கங்காதேவன் பிரார்த்தனை பண்ணுவார். ஒரு வயல நீங்க எங்க தமிழ் கொடுது அன்மாக்கு இந்த மடுகுதான் தெரியணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவார். சூரிய பகவான் நல்லா வெயில் அடிக்கணும் பிரார்த்தனை பண்ணாரு. வாயுதேவன் நல்லா எதிர்காத்து அடிக்கணும் பிரார்த்தனை பண்ணாரு. 3 பேருக்கு ஆக்ஞை கொடுத்துறாங்க. அன்மா மலையோட லிங்கத்தை பார்த்துக்கு இந்த எதிர்காத்துக்கு வெயிலுக்கு ஜலம் ராம இருக்கும், ஜலம் இங்கே தான் தேனே வந்தா கட்டம் மடுகு தெரியுது. ஒரு வயல எங்கமே ஜலம் இல்லையே, ஜலம் இதை சாப்பிட்டு போகலான்ட்டு கீழே இறங்க வந்து யார் கையில கொடுக்கலாம் சிட்டு பக்கத்துல தேனா காலப்பழம் ஒண்டிதான் குழந்தை மாடுங்கிட்ட காப்பில் இருப்பார். தம்பி ஜலம்னா தண்ணி சொல்றீங்க, தண்ணி அந்த ஜலத்துக்கோசம் கீழே இறங்க வருவார். மடுகு பார்த்துட்டு அந்த மடுகு கீழே இறங்க வந்து, தம்பி இந்த லிங்கம் வச்சுக்கோ, நான் போய் ஜலம் சாப்பிட்டு வரேன், ரொம்ப திராம இதுன்னு சொல்லுவார். நாள் முடியாத சுவாமி சின்ன குழந்தை சக்தி இல்லைன்னு இடக்க சக்தி நான் தரேன், 1 2 3 கூப்பிடுக்குள்ள வந்துடும் வச்சுக்கோ கையிலன்னு கையில கொடுத்துட்டு அனுமா மடுகாண்ட போயிடாரு. அனுமா அப்படி போந்து இவர் என்ன பண்ணார், பைரவரும் 1 2 3 கணக்கு வச்சுட்டு மலை தூக்கு பக்கத்துல வச்சுட்டு லிங்கத்தை உள்ள பிரதிஷ்டை பண்ணிட்டு அவர் பக்கத்துல அவர் பிளேஸ்க்கு அவர் வந்துட்டாரு பைரவர். அன்மா போய் அந்த ஜலம் பக்கத்துல நல்லா வெயிலா இருக்கும், தண்ணி பார்த்தா சில்லுன்னு இருக்கும். அன்மா குளிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் வரும். குழந்தைகள் வந்து வந்துட்டார். பொறுமையாக மடுகுல குளிச்சுட்டு கொஞ்ச நாள் விளையாடிக்கணும், ஜலம் சாப்பிட்டு மேலே வந்து பார்க்கறதுக்குள்ள ஒரு மலை தான் கீது, குழந்தை காணும் லிங்கம் காணும். அப்படின்னு தப்பானுமே எங்க விஷயம் தெரியல அப்படின்னு தேடினே வந்தா லிங்கம் உள்ள இருக்கும். இவ்வளோ பெரிய மலையோட குழந்தை வச்சு நம்மளால இறக்க முடியாதுன்னு பாப்பத்தில் அன்மா என்ன பண்ணார், உள்ள லிங்கத்தினி சுயம்பு லிங்கத்தினி வால்ல சுத்தி இருப்பாரு அப்படின்னு எதுவும் போனோம் ராமேஸ்வரம். நல்லா வலிக்கிறாரு. ஈத்துனா கூட வராது, பலசாலனா லேஸ் அப்படி சாஞ்ச மாதிரி சாஞ்சுது. வால்ல சுத்தினால சுவாமி பேரை வந்து வாலிசு சுவாமின்னு பேர் வந்தது. உலல இத்தனை தப்பு க்ஷமிச்சன்னு சொல்லிட்டு சிவனுக்கு ஆப்போசிட்ல மந்திப்பு பிரார்த்தனை பண்றது இங்க ஒரு கோயில தான், அன்மா மந்திப்பு பிரார்த்தனை பண்றது இங்க ஒரு கோயில தான் பார்க்க முடியும், எங்குமே பார்க்க முடியாது. நெக்ஸ்டே காசி. அதோட அன்மா என்ன பண்ணார்,
இந்த மடினால தான் இவ்வளவு ப்ராப்ளம். இந்த மடிகை யாருக்கு தமிழோட சொல்லிட்டு அன்பா என்ன பண்ணார், பெரிய மலை தூக்குன்னு வந்து அந்த மடிக்கு மேல போட்டாரு. அந்த செதற ராமகிரி. ஆமா, அதனால தான் அந்த செதற தண்ணி தான் நந்தி தீர்த்தம். எனி டைம் வந்துனே இருக்கும், ஒரே செகண்ட் கூட நிற்காது. பியூர் மூலிகை தண்ணி. சுற்றுப்பக்கம் 30 கிராமம் இந்த தண்ணி தான் சமையல் பண்ணது குடிக்கிறது எத்தனை பண்ணி இருப்பாங்க. அது ஒரு ராமர் என்ன பண்ணா, டைமோட லிங்கம் வரலன்னு சொல்லிட்டு சீதாதேவி மண்ணால் பண்ண லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி தோஷ நிவாரணம் பண்ணி இதழ் ஜெயிக்கிற ராமேஸ்வரம் ராமர். அன்பா என்ன பண்ணார், ஓலால ஃபுல்லா லிங்கத்தினி ஓல சுதி இது நான் வரலன்ட்டு செகண்ட் டைம் மறுபடியும் இதுல நிற்க நெக்ஸ்ட் காசிக்கு போயிட்டு இங்க ஒரு சுயம்பலிங்கம் தூக்குன்னு செகண்ட் டைம் ராமேஸ்வரம் போறாரு. அங்க போறது கூட எல்லாம் முடிஞ்சு பண்ணியிருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் எடுத்து வந்தா பைரவர் அது மாதிரி பண்ணிட்டாரு. செகண்ட் எடுத்து நீங்க முடிச்சிட்டீங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னா, இல்ல என்ன தசமன் சீதாதேவி மண்ணால் பண்ண லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி தோஷ நிவாரணம் பண்ணி இதழ் ஜெயிச்சா நீங்க எதுவும் நானே பிரதிஷ்டை பண்றேன்னு சொல்லிட்டு அந்த முன்னிலிங்கம் பக்கத்துல போய் ராமேஸ்வரம் ராமரை பிரதிஷ்டை பண்ணார். இது ராமனாலே வந்து இல்லை, அதனால ராமான் பேர் வந்து கிரின்னு ஒரு போட்ட மலை. அப்ப நீங்க இந்த ஒரு ராமகிரின் பேர் வந்து அது ராமேஸ்வரம் பேர் வந்து 9ஆம் நூற்றாண்டு கோயில் 1300 வருஷம் முன்னாடி கட்டப்பட்டது. பல்லவ ராஜா காலத்துல கட்டது. இங்க ஒத்தி போனவே காசி ராமேஸ்வரம் எத்த போன புண்ணியம் வரும். அஷ்டமி அன்னவே 8 கணக்கு வரும். 8 விளக்க, ஒரு அட்சணை, 8 பிரதட்சணை, 8 வாரம். ஞாத்திக்கிழமை வந்தா ஞாத்திக்கிழமை, திங்காம வந்தா திங்காம 8 வாரம் வரணும். 8 விளக்கு ஏற்றணும், ஒரு அட்சணை, 8 பிரதட்சணை, ஒரே வேண்டுதல. வாரம் வாரம் மாறுதல் தெரிஞ்சே வரும். 8வது வாரம் கொஞ்சம் பிரசாதம் எடுத்து வந்து தானத்துலவே அன்னதானம் விசேஷம் அன்னதானம் பண்ணும். வேண்டுதல் நிறைவேறும் பேருக்கு அபிஷேகம் பைரவருக்கு பண்ணணும். அது மாதிரி நெக்ஸ்ட் வேண்டுதல் ஒரே வேண்டுதல் வேண்டிக்கணும். இங்க அஷ்டமியில் இருக்காருன்னா வீக்லி வர்றது பெஸ்ட். அஷ்டமி கூட்டம் அதிகமாக இருக்கும், சொத்து ஓட மாட்டாங்க. வீக் டேஸ்ல வந்தீங்கன்னா அமைதியா பார்க்கலாம். இது மாதிரி கூட்டம் இருக்கும், ஃப்ரீயா பார்த்துனே போய் இருக்கலாம். சுற்றுப்பக்கல் 50 கிராமம் இந்த தண்ணி எடுத்துன்னு போவாங்க. ரொம்ப விசேஷம். காலபைரவ கஷேத்திரம் 9ஆம் நூற்றாண்டு கோயில் 1300 வருஷம் முன்னாடி கட்டப்பட்டது. பல்லவ ராஜா காலத்துல கட்டது.